இங்கே பாருங்கள், பட்டை தான் நான் அதிகமாக எடுத்திருக்கேன், லவங்கம் ஒன்றே ஒன்று தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து மட்டன் செய்யும்போது லவங்கம் கம்மியாக போட்டோம்னா தான் நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க. அரிஞ்சு வச்சுருக்க 2 வெங்காயம் போட்டுக்கிறேங்க. இப்போ நான் சமைச்சிட்டு வைக்கிறது 1/2 கிலோ மட்டனு. இதை வந்து நான் தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறேன். ஆனால் தேங்காய் எதுவும் இல்லாமல் அதிகமாக எந்த மசாலாவும் போடாமல் சமைக்க போகிறேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அப்படி தான் பிடிக்கும், அவங்க எங்களுக்கு அப்படி தான் சமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நமக்கு பொதுவாக நம்ம அதிகமாக மசாலா போட்டு தேங்காய்லாம் நிறைய சோம்பெல்லாம் போட்டு சமைச்சோம்னா நமக்கு ஜீரணம் ஆகாது. எடுத்து வந்துகிட்டே இருக்கும், ஒரு மாதிரி ஏப்பமாக வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி இருக்காது இதில். நான் வந்து 1/2 கிலோ மட்டனை நான் 3 பேருக்கு சமைக்கிறேன். அதனால் வந்து 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக அரிஞ்சிருக்கேன். நமக்கு குழம்பு நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக வரணும், திக்காக வரணும்னா அதுக்கு வெங்காயம் தாங்க நிறைய போடணும். நான்வெஜ் சமைக்கும் போது நம்ம தக்காளி அதிகமாக போட்டோம்னா லைட்டாக புளிப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ இது வந்து நான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சேன் இல்லையா, அது நான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா 3 போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை போடுறேன். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணுங்க, அதுதான் மெயினு. இது எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயில் நல்லா வதங்குதோ அவ்வளோ நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து ஆந்திரா சைடு தான். அவங்க வெஜ்ஜு அதிகமாக சமைக்கிறத விட நான்வெஜ் தான் அதிகமாக சமைச்சிருக்காங்க எங்களுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுடைய சமையல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு எங்கள் தெருவில் இருக்கவங்கெல்லாம் எவ்ரி சண்டே ஆனால் எங்கள் அம்மாவை வந்து காலையிலே வந்து டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 3-4 வீட்டுக்காவது போயிட்டு அவங்களுக்குலாம் சமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் வீட்டில் சமையலே ஆரம்பிப்பாங்க. ஒரு ஆட்டோட பாகம் எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு சமைக்க தெரியும், அது தலையிலேருந்து கால் வரையும். ஏன்னா எங்கள் அம்மாவோட அம்மா அப்பா வந்து ஹோட்டல் தான் வச்சுருந்தாங்க ஆந்திராவில், மிலிட்ரி ஹோட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ அதனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான்வெஜ் எல்லாமே சூப்பராக சமைப்பாங்க, எல்லாமே கைவசம் இருக்கவங்களுக்கு. அதனால் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து எங்கள் அம்மாவை சண்டே கூப்பிட்டு போயிட்டு சமைச்சு கொடுக்க சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவும் சலிக்காமல் போய் சமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 மணிக்கு வந்து தான் எங்களுக்கு சமைக்கவே ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஸ்பெஷலே இதுதான், 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் 2 மணிக்கெலாம் சமையல் முடிச்சிடுவாங்க. அதுவும் 1 ஐட்டம் 2 ஐட்டம் இல்லை, 4-5 ஐட்டம் சமைப்பாங்க. சாதம், குழம்பு, ரசம், 2 வகையான பொரியல் இருக்கும், அப்புறம் நான்வெஜ் 2 ஐட்டம் இருக்கும். எல்லாமே அருவாமனையில் தான் அரிஞ்சு சமைப்பாங்கங்க, கத்தி கூட கிடையாது. 90s 80ஸோட அம்மா பாட்டிங்களெல்லாம் வந்து காலில் விழுந்து கும்பிடணும். இப்போ அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நான்வெஜ்க்கு வந்து தக்காளி அதிகமாக சேர்த்தோம்னா லைட்டாக புளிப்பு டேஸ்ட் வந்துடும். தக்காளி போட்ட உடனே கல்லுப்பு போட்டிங்கன்னா இன்னும் ஈஸி, சீக்கிரமாக தக்காளி கரைஞ்சிடும். நான் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். போட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நான் வந்து மட்டன் வாஷ் பண்ணுறேன். மட்டன் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா இப்படி கொண்டி விட்டோம்னா அது நமக்கு வந்து அந்த திக்னஸ் கொடுக்கும். கிரேவி வேணும்னு நம்ம திக்காக பண்ணுறோன்னு நினைக்கிறோம் இல்லையா, ஸோ தேங்காய் மசாலாலாம் இல்லாமல் பண்ணுறதுக்கு இதை கொஞ்சம் இப்படி நம்ம நசுக்கி விட்டோம்னா நமக்கு அந்த திக்னஸ் வரும். அவ்வளோதாங்க. இப்போ மட்டன் போட்டுற போகிறோம். மட்டன் மட்டும் எப்போவுமே வந்து வெங்காயம் தக்காளி குக்கரில் போட்டதுக்கப்புறம் இல்லை கடாயில் போட்டதுக்கப்புறம் அலசுங்க. ஏன்னா மட்டனை பொறுத்தவரையிலையும் நம்ம முதல்லையே கழுவி வச்சிட்டாலோ இல்லை தண்ணியில் ரொம்ப நேரம் போட்டு வச்சுருந்தோம்னா ஹார்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம எத்தனை விசில் விட்டு எடுத்தாலும் சாப்பிடும்போது ஹார்டாக இருக்கும் மட்டன். இது வந்து எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த டிப்ஸ். அதனால் போட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது விஷயம் என்னென்னா, இந்த மட்டன் வந்து இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அந்த ஃப்ளேவரில் ரொம்ப நேரம் வதங்கணுங்க. இதுதான் வந்து மெயின். இதை நம்ம சரியாக வதக்காமல் அப்படியே மிளகாய்த்தூள் போட்டு தண்ணியை ஊற்றி விட்டுட்டோம்னா நமக்கு அந்த டேஸ்ட்டும் கொடுக்காது, மட்டனில் மசாலா இறங்காது, ஒரு மாதிரி பச்சை வாசனையும் வரும். அவ்வளோதான். இது போட்டு எப்படியே விட்டுருங்க, இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும்.
பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து மட்டனில் இருக்க தண்ணி இறங்கி வரணும், அது வரையும் வதங்கணும். நமக்கு மெயினாக வந்து அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் அதில் இறங்கணுங்க. இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு பிரியாணி கடையை கிராஸ் பண்ணும்போதோ, இல்லை நம்ம வீட்லேயே கூட ஏதாவது நல்லா வந்து பிரியாணி சமைக்கும்போது, இல்லை நான்வெஜ் சமைக்கும்போது அந்த ஸ்மெல் வந்து நம்மளை டெம்ப் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல்லுக்கு காரணமே இஞ்சி பூண்டு தான். ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வெங்காயத்தோடு சேர்த்து, அப்புறம் நம்ம போடுற மட்டனோ சிக்கனோ அதோடு சேர்த்து அது வதங்கும்போது அந்த ஸ்மெல் வெளியே வருது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு வந்து நம்மளை டெம்ப் பண்ணுறதே நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு. ஸோ அது சாப்பிடும்போதும் அந்த டேஸ்ட்டை கொடுக்குறதும் அந்த இஞ்சி பூண்டு தான். அதனால் நீங்கள் நம்ம எந்த நான்வெஜ் சமைச்சாலும் இஞ்சி பூண்டு வந்து நம்ம கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் எடுக்கணும். ஸோ கூடவே சேர்த்து அதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சோம் அப்படின்னா அது இன்னும் சூப்பர் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். அதாவது நல்ல வாசனையும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் அம்மா எப்போவுமே வந்து மோஸ்ட்லி எல்லா நான்வெஜ்க்குமே வந்து இஞ்சி பூண்டோடு சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் போடுவாங்க. அப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்க இஞ்சியும் பூண்டும் ஈக்குவலாக எடுத்து அரைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மாவை பொறுத்தவரையும் இஞ்சி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்குவாங்க, பூண்டு வந்து இஞ்சியை விட அதிகமான பங்கில் தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு கை நம்ம இஞ்சி எடுக்கிறோன்னா 2 கை பூண்டு அப்படி அந்த மாதிரி தான் வந்து எங்கள் அம்மா அரைப்பாங்க. எப்போவுமே இஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பூண்டு அதிகமாக இருக்கும். அது ஏன் அப்படி கேட்டதுக்கு சொன்னாங்க, இஞ்சி வந்து அதிகமாக போச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட்டு கொடுத்துரும், அதனால் இஞ்சி கம்மியாக போட்டு பூண்டு தான் அதிகமாக போடணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. ஸோ நான் வந்து சொல்கிறதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் இது வந்து நான் பிகினர்ஸ்க்கு தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப. எக்ஸ்பீரியன்ஸ்டு அம்மாக்கும் பாட்டிக்கும் இல்லை எங்கேஜ்லேயே இருக்கவங்களுக்கு கூட நல்லா சமையலில் வந்து பயங்கர எக்ஸ்பர்டைஸாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் நான் சொல்லலைங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்படி வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீடு ஃபுல்லாக வாசனை கம்மன்னு வந்துட்டு இருக்குது, வெளியில் போய் நின்னாலும் வாசனை இருக்குது. ஸோ ஒருத்தவங்க வீட்டில் நான்வெஜ் சமைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அந்த வாசனை வெளியே வர்றதுக்கு காரணமே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இப்போது இந்த அளவுக்கு வதங்கி அதில் இருக்க தண்ணி இறங்கி வரும்போது நான் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். நான் 3 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா தண்ணி கம்மியாக ஊற்ற போகிறேன், எனக்கு வந்து திக்னஸ் வேணும், கிரேவியோட திக்னஸ் வேணும், அதனால் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி உடனே தண்ணி ஊற்றக்கூடாது, இதுவும் கொஞ்சம் வதங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா உள்ளர ஃபுல்லாக வந்து நல்லா கலந்துரும். நான் வந்து 3 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன், பச்சை மிளகா. அதனால் காரம் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு அல்சர் இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவேன். எங்கள் அம்மாவும் வந்து பேஷண்ட்டுன்றதுனால மெடிசன்லாம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கும் அதிகமாக காரம் இப்போதைக்கு ஒத்துக்கல. ஸோ அதனால் நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து காரம் நல்லா சாப்பிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக வதக்கும் போது ஆயில் நம்ம கம்மியாக போட்டிருக்கோம் இல்லையா, எண்ணெய் கம்மியாக போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ நீங்கள் வந்து தீர மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த தண்ணியை இப்போதைக்கு இப்படி கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா அது எப்படியும் வந்து அது வதங்குற, நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேயே நின்று தான் வதக்க போகிறோம். ஸோ அதனால் அது அப்சர்வ் பண்ணிக்கும். ட்ரையாக வதங்கணும், கொஞ்சம் நேரம் ட்ரையாக வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி விசில் போடணும். பாருங்கள், இப்படி கொஞ்சம் நல்லா வதங்கிடும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிட்டே இருக்குது. நான் ஊற்றின தண்ணி கூட சுண்டிச்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் வதங்கணுங்க, இப்படி நல்லா புகை வர மாதிரி இப்படி வதங்கணும். மெயினாக பக்கத்துலேயே நில்லுங்க. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான்வெஜ் சமைக்கிறத பொறுத்த வரையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயமும் நல்லா வதங்கணும், மட்டனோ சிக்கனோ போட்டதுக்கப்புறமும் வதங்கணும், மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமும் மெயினாக நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா மிளகாத்தூள் போட்டு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்லேயே வந்து லைட்டாக இப்படி எப்படி திருப்பி விட்டு வதங்கிட்டு தண்ணி ஊற்றிடுவோம். அதுதான் பெரிய தப்பு. ஏன்னா மிளகாத்தூளில் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கினா தான் அந்த கலர் ரெட் கலரில் வரும் பார்த்திங்களா குழம்பு, அது ஒன்று. அப்புறம் டேஸ்ட் ஒன்று கொடுக்கறது. இன்னொன்று வந்து திக்னஸ். மிளகாத்தூள் வந்து வதங்க தான் நமக்கு வந்து குழம்போட திக்னஸ் வருது. இப்போ நம்ம புளிக்குழம்பு காரக்குழம்புலாம் வைக்கும்போது மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே தண்ணி ஊற்றிடுவோம்.
அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றுவோம். ஒரு மணி நேரம் கொதிக்க வச்சாலும் அந்த திக்னஸ் வந்து புளியோட திக்னஸ் தான் வரும், டேஸ்ட்டும் புளியோட டேஸ்ட் தான் வரும். அப்போ நம்ம யோசிப்போம், என்னடா எவ்வளோ கொதிக்க வச்சாலும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தண்ணி கம்மியாக ஊற்றணும்னு நினைப்போம் இல்லையா, தண்ணி நிறைய ஊற்றிட்டோமோன்னு யோசிப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் விட இது வந்து என்னுடைய அனுபவத்துலேயும் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மிளகாத்தூள் எவ்வளோ நேரம் வதக்குறோமோ அதில் வந்து நமக்கு அந்த குழம்போட திக்னஸும் டேஸ்ட்டும் வருது. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நான் இப்போ தண்ணி ஊற்றுறேன். தண்ணி வந்து நம்ம பிரியாணி சமைக்கல, தொக்கு தான் பண்ண போகிறோம். தொக்கு குழம்புக்கெலாம் வந்து நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கோம், நம்ம எவ்வளோ மட்டன் எடுத்துருக்கோம் இல்லை எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கோமோ அதுக்கு தான் நமக்கு எவ்வளோ தேவையோ. ரொம்ப தண்ணியாக வச்சு சாப்பிட போகிறோமா, இல்லை வந்து செமி கிரேவியாக சாப்பிட போகிறோமா, இல்லை தொக்கா வச்சு சாப்பிட போகிறோமான்றது நம்மளுடைய முடிவு தானே. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். ஈவன் பிகினர்ஸ்க்கே கூட வந்து மெஷர்மெண்ட்டு தண்ணிக்கு எவ்வளோன்னுலாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு இல்லை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஊற்றினா போதும், ஏன்னா மட்டன்லேயும் தண்ணி விடும். ஸோ நான் வந்து இதில் வந்து 3/4 கப்பு தான் ஊற்றியிருக்கேன் தண்ணி. அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு விசில் போட்டு மூடி வச்சுக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க. உப்பு பார்த்துட்டேன் நான், தேவையான அளவு தான் இருக்குது. தேவையான அளவுனா நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து விசில் போட்டுற போகிறேன். வாசனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீடு ஃபுல்லாக கமன்னு வருது, வெளியிலையும் வருது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த யாராச்சும் ஒருத்தவங்க நான்வெஜ் சமைச்சிட்ருக்காங்க இல்லை நம்ம பிரியாணி கடையை க்ராஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு தூண்டுற அந்த ஸ்மெல்லே வந்து இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு தான். அது வந்து ஸ்மெல் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவை. இது பேசுகிறது நீங்கள் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் சமைச்சு பாருங்கள். சமைக்கும்போது வாசனையும் செம்மையாக இருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ விசில் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ண பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்க போகிறோம். பாருங்கள், நான் தண்ணி கம்மியாக வச்சதுனால, ஏன்னா எனக்கு கொஞ்சம் தொக்குக்கு மட்டன் தொக்கு மாதிரி வேணும், குழம்பு மாதிரி வேண்டான்றதுனால நான் தண்ணி கம்மியாக வச்சேன். நல்லா மட்டனும் நல்லா வெந்துடுச்சு. கலர் பாருங்கள். ஓகே, இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். பாருங்க, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லியை கொஞ்சம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோம்னா அந்த கொத்தமல்லியோட டேஸ்ட்டும் இன்னும் நல்லா இறங்கிடும். அந்த ஸ்மெல்லும் நல்லா இறங்கி நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க, ஆனால் தொக்காவும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கும்போது கொஞ்சம் குழம்பு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம நைட்டுக்கு தோசைக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், இல்லை இப்போ மதியம் சாப்பாட்டுக்கே கூட வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். இந்த தண்ணியை கொஞ்சம் குழம்பு தண்ணியாக இருக்கும் இல்லையா, அப்போ இதை நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். இதை பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம இப்போ எப்படி தேவையோ அப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே விட்டோம்னா இது நல்லா திக்காகிட்டு நல்லா நமக்கு தொக்கு பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், நல்லா அப்படியே திக்காகிட்டே வருது. இது நல்லா சுண்ட சுண்ட நமக்கு இன்னும் அந்த மட்டனில் வந்து நல்லா மசாலாவும் இறங்கிடும். அப்போ நமக்கு சாப்பிடும்போது இந்த கறி பீஸ்க்குள்ளே வந்து நல்லா மசாலாவும் இறங்கியிருக்கும். அது ஒரு மாதிரி சப்புன்னு இல்லாமல். பாருங்கள், நல்லா வந்து திக்காகிட்டே வருது. இந்த தொக்கு இப்படி மாதிரி நல்லா அப்படி நமக்கு இந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா அப்படி திக்காக இருக்கும். இது அப்படியே நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். மதியத்துக்கு இதை சாப்பிட்டுக்கிட்டு கூட நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்ப நைட்டு தோசைக்கோ இல்லை சப்பாத்திக்கோ கூட வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கு. அதிகமாக மசாலாலாம் போடாமல் இருக்கிற வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டை வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு தொக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்படி கூட சாப்பிட்டுக்கலாம். இதை அப்படி ஓரங்கட்டி வச்சுட்டு முதல்ல இதை ரசித்து சாப்பிடலாம். கொஞ்சமாக சாதம் போட்டுட்டு சூடாக இருக்கும்போதே இப்படி போட்டு பெசஞ்சு அப்படி வாயில் வச்சா அப்படியே டேஸ்ட்டு அள்ளும் போங்க. யாரும் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதை மட்டும் சமையல்லையே இதுதான் பெஸ்ட் பார்ட். இப்படி நல்லா கலக்கி கையை போட்டு நல்லா பிசைஞ்சு இப்படி உருட்டி எடுத்து வாயில் போட்டால் செம்ம டேஸ்ட்டு. வாவ். இதுதாங்க நம்ம முதல்ல குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சதுனால மதியத்துக்கு சுட சாப்பாட்டில் இந்த தொக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குழம்பு வந்து நம்ம நைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எஃபர்ட்டு ரொம்ப கஷ்டப்படாமல் மட்டன் குழம்பும் செய்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், மட்டன் தொக்கும் செய்து சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். பாருங்கள், தொடச்சி எடுத்துட்டேன். செம்ம டேஸ்ட்டுங்க.